நல்ல நெத்தியில பட்டை விபூதி அடிச்சு சந்தன பொட்டு குங்குமல வச்சுட்டு போகணும்னு சொல்லி அறிவுறுத்திருக்காரு. நான் அதைப்படி அப்புறம் வெள்ளை கதர் எடுத்து போடணும்னு சொன்னாரு. அப்புறம் இது கதர் தான், ஒயிட் தான். இன்னொன்று சந்தனமும் குங்குமம் வச்சுட்டு தான் போற வழக்கமா வச்சுட்டு இருக்கிறேன். அது அவருடைய டிசிப்ளின் தான். வெல் டிசிப்ளின். ஒரு வால் கிளாக் வச்சிருப்பாரு. சண்டே ஆனா கீ கொடுக்கணும். அந்த கீ கரெக்டா கொடுத்துட்டு அங்கேயே வைக்கணும். அந்த கீ கொடுக்குற அந்த கீயை ஒரு நாள் எங்கேயோ அசால்ட்டு ஜோப்ல போட்டு போயிட்டேன். கூப்பிட்டாரு, கீ யார் கொடுத்தாருன்னு கேட்டாரு. நான் தான் கொடுத்தேன். கீ கொடுத்து சாவி எங்கே வைக்கேன்னு பார்த்த ஜோப்ல விட்டார் ஒரு அறை. அது நூற்றாண்டு காலம் 100 வருஷம் மேலே எனக்கு வால் கிளாக் ஒரு அறை வச்சார் பாருங்க. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணுங்கிற ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுத்தாரு. பாருங்க போட்டிருக்காரு. கணுவாய் டு வடவள்ளி ஸ்கீம் ரோடு மண் சாலை, துடியலூர் டு சின்னத்தடாகம் மெட்டல் சாலை, பெருவிநாயக்கம்பாளையம் டு பாலமலை மெட்டல் சாலை, வரப்பாளையம் டு பன்னிமடை மண் சாலை எல்லாம் இவருடைய இதுலதான் ஆயிருக்கு. அன்னைக்கு எல்லாம் வந்து சாலை போடுறதுக்கு கவர்மெண்ட் லேண்ட் கிடையாது, பட்டா லேண்டு தான். இவர் போய் நின்னாருன்னா வரப்பாளையம் டு பன்னிமடை பாத்தீங்கன்னா யூஆர் வாதியார் இருப்பாரு. நீ எடுத்துறப்ப வேலை இவங்க தூக்கி போட்டோன்னா போட்டுருவாங்க. அன்னைக்கு வார்த்தைக்கு மரியாதை இருந்தது. புதிய ஓராசிரியர் பள்ளி வீரகேரளத்துல தொடங்கி இருக்காரு. அஜனூர் பொங்காளியூர், சோமையம்பாளையம் பஞ்சாயத்தில் கஸ்தூரி நாயக்கன்பாளையம் சோமையம்பாளையம், பன்னிமடை பஞ்சாயத்தில் தாலியூர் கணுவாய் கைஞ்சி புதூர், குருடம்பாளையம் பஞ்சாயத்தில் பழனிக்கவுண்டன் புதூர் கதிர்நாயக்கன்பாளையம், நஞ்சந்தாபுரம் பஞ்சாயத்துல வரப்பாளையம், 24 வீரபாண்டியில பஞ்சாயத்துல ஆனகட்டி பெரிய தடாகம், நரசிம்மநாயக்கன்பாளையம் பஞ்சாயத்துல பூச்சியூர் புதுப்பாளையம் ராயக்கபாளையம், கூடலூர் பஞ்சாயத்துல தெற்குப்பாளையம் புதுப்பாளையம் தேவம்பாளையம் கூடலூர் கவுண்டம்பாளையம், நாயக்கன்பாளையம் பஞ்சாயத்துல கோவனூர், பெரியநாயக்கன்பாளையத்துல கஸ்தூரிபாளையம், வெளிச்சியில பெட்டதாபுரம் கரிச்சிபாளையம், குடையிலூர்ல சுப்பிரமணியம் பாளையம் இதெல்லாம் புதிய ஓராசிரியர் பள்ளிகள் துவங்கி இருக்காரு. அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் போர்டு மெம்பரா இருக்கும்போது NSS மன்றாடியார், 2வது முறை வந்து NSS மன்றாடியார் டிஸ்ட்ரிக்ட் போர்டு பிரசிடென்டா இருந்தார். முதல் முறை VK பழனிசாமி கவுண்டர் டிஸ்ட்ரிக்ட் போர்டு பிரசிடென்டா இருந்தாரு. இவருக்கு அவருக்கு நெருக்கமான உறவுகள். அதை வச்சு இந்த பகுதியில எல்லா ஊர்களையும் ஊராசிரியர் பள்ளி ஒவ்வொரு கிராமங்கள் துவைக்கிறார். அப்புறம் அன்னைக்கு பொது ஜனங்களும் பூமியும் கட்டடம் கட்டி கொடுத்து நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. கனவா எடுத்தாலும் சரி, பிரேடாம் எடுத்தாலும் சரி. ஒன்னிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்ல சில சர்க்கரை மன்றாடியார்னு கல்வெட்டு பேர் போட்டுருக்குது. வெள்ளமடலை பார்த்தீங்கன்னா அங்க கல்வெட்டு நான் போன வாரம் போகும்போது பார்த்தேன் நான். ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய மனிதர்கள் நல்ல சமுதாயத்திற்கு செஞ்சிருக்கிறாங்க. அதுல இவருடைய பங்களிப்பும் இந்த பகுதியில் நல்ல ஒரு பக்திமான்கள் நல்ல அறம் சார்ந்த வகையில் இருந்த பெரியவருடைய தொடர்பு இருந்தாலும் பண்ண முடிஞ்சிருக்கு. காமராஜர் கூட காமராஜர் கூட நெருக்கமான தொடர்பு இருக்குது. அவர் பள்ளி படிப்பை படிக்கும் போது கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டுல தங்கியிருந்தாரு. அப்போ ஒரு ராஜ் சாஹிப் அவர் வீட்டுல தான் இவர் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிறாரு. அப்போ காமராஜர் அவர் வீட்டுக்கு அடிக்கடி வருவாராமா. அப்போ தொடர்பு இருக்குது. அப்புறம் அது போக மத்திய கவுண்டருக்கு சீட்டு வாங்க போகும்போது சீட்டு இவர் கேட்டு கொடுக்கல. அப்புறம் காமராஜர்கிட்ட கோபிச்சுட்டே வந்துட்டாரு. ஆமா, மத்திய கவுண்டர் அன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்திருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கல. அப்புறம் கடைசி காமராஜரே வருத்தப்பட்டு ஒரு பையனுக்கு நடராஜனுக்கு சீட் கொடுத்தாரு இல்லையா. பாரம்பரியமுள்ள குடும்பம் மத்திய கவுண்டர் குடும்பம். அவர் குடும்பத்துக்கு அவர் கேட்டப்போ மத்திய கவுண்டர் கொடுக்கல. அப்புறம் இவருக்கு கோபம் வந்துருச்சு, எந்திரிச்சு வெளி வந்துட்டார். அப்ப இருந்து வந்துட்டார். இவரு ராஜாஜி நேசிக்கக்கூடிய மனிதர். ஆமா, ராஜாஜி அமைச்சரவைக்கு ஆமா உறுதுணையா இருந்தார். ஏன்னா தன்னுடைய சகலை கூட்டிட்டு போய் ஆமா மத்திய சபை அமைக்கிறதுக்கு உதவி இருக்கிறார். கடைசி வரைக்கும் ஆக்டிவா இருந்தார். 98 வயது வரை அவர் ஒரு நாள் கூட படுத்ததா வரலாறு இல்லை. அவர் முதல் நாள் கூட ஒரு தாயாதி வீட்டு இளவு அவர் வீடியோ PR சுப்பையன் சொல்லிட்டு இருந்தாரு. தாயாதி அவருடைய காலமான இளவுக்கு போயிட்டு இருந்தார். அதனால ஒரு நாள் கூட படுத்ததே இல்லை. கடைசியா வந்து நான் வானவராயருடைய அம்மா இறந்தாரு அங்க சமத்தூர்ல. நான் அங்க மாமாட்டு சொல்லிட்டேன், நீ போ, வானவராயருடைய அம்மா இருந்தார்ல, நீங்க போ. எனக்கும் அவருக்கு 98 வயது ஆகுது. அவருக்கு 98, எனக்கு நெருங்கிய இது இல்லையா. வானவராயர் நெருக்கமா கூட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு. கடிதங்கள் மூலியமா நான் பார்த்தேன் நிறைய. நல்லா தெரியுது. ஆமா, சி சுப்பிரமணியத்துக்கு ஓட்டு போடுங்க. ஆமா,
முதல் ஓட்டு உங்க ஓட்டு தான் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டே பண்ணிக்கிறார் மகாலிங்கம். பண்ணிக்கிறார். மகாலிங்கம், பொள்ளாச்சி மகாலிங்கம். மகாலிங்கனுடைய வானவராயருடைய சன் சங்கர வானவராயர் கூட மகாலிங்கம் சொல்லி இவரை போய் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆங்கில நாளிதழில் இவரை பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மகாலிங்கம் அவருக்கு நெருக்கமான தொடர்பு. அவினாசிலிங்கம் ஐயா கூடவும் நெருக்கமா அவரும் நெருக்கமான தொடர்பு. வித்யாலயா இருக்கும் போது பெருநாயக்கம்பாளையம் பிற்கால் தான் வருதுங்க. அந்த மிக நெருக்கமான உறவு. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட நெருக்கமா இருந்து பல்வேறு படிப்பு குறைவா இருந்தாலும் கூட பண்பட்ட மனிதருடைய தொடர்பு அதிகமா இருந்தனுடைய விளைவு நல்ல குவாலிட்டியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அதை விட பியூட்டி என்னன்னா அவருடைய ஒரே மகள் தான். அவரை விரும்பியிருந்தால் நினைச்சிருந்தால் ஆமா எடுத்துட்டாரு. என்ன படிக்க வச்சது பூரா அவர் தான் படிக்க வச்சு ஆரிய வைத்திய பார்மசியில ஒரு நல்ல ஜாபும் வாங்கி கொடுத்து அவர் தான் என்ன டிசிப்ளினா வளர்த்தினாரு. அப்ப கடைசியில் என்னன்னா நமக்கு ஒன்றும் தெரியல. அவருடைய மகளை எனக்கு கட்டி கொடுக்கணும்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. நான் நினைக்கல. அவரு முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் அவரே 1994 மகளை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவர் நினைச்சிருந்த மிகப்பெரிய மனிதர். ஆமா 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 எத்தனையோ சம்பந்தம் கிடைத்தது. ஆமா ஆமா அவருக்கு தேவை ஒரு நல்ல பண்புள்ள மணமகன் வேணும்னு சொல்லிட்டு அவர் மகனுங்கிறது கூட மகன் அவர் என்ன மனசுல நினைச்சாரோ அதை பண்ணாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் நீங்க எலெக்ஷன்ல நின்னீங்களா? அப்புறம் நான் கோஆபரேட்டிவ் பேங்க்ல நின்று சொசைட்டில அதிகமான வாக்கு வித்தியாசம் டைரக்டரா ஜெயிச்சேன். நஞ்சுண்டாவரம் கூட்டுறவு வங்கியில எலெக்ஷன் நின்று ஜெயிச்சேன். அப்புறம் 96 ஒன்றிய கவுன்சிலரா இருந்தேங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நான் நின்று ஜெயிச்சுங்க. அப்புறம் அவர் 1956 உங்களுக்கும் காங்கிரஸ்ல தான் இருந்திருக்கீங்க. நான் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தேன். வட்டார தலைவர் இருந்தேன். கடைசி வரை இருந்தேன். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸ் எங்களுக்கு மிகப்பெரிய தலைவர்கள் பிரபல இருந்தாங்க. SRB இருந்தாங்க. அவங்க தலைவர்கள் இல்லாதனால அவரோட பிரபு ஐயாவோட அப்பாவோட நெருங்கிய தொடர்புல P.R. ராமகிருஷ்ணன் நாயுடு அவருடன் மிக நெருக்கமான தொடர்பு. அப்புறம் அவங்க இல்லாதனாலதான் சரி காங்கிரஸுக்கு வெளிவர வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்புறம் 1956 மாமனார் வீரபத்ர கவுடர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருந்தாரு. அப்புறம் 2006 50 வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஊராட்சி மன்றம் ஒரு பெண்ணுக்கு ஒரு லேடிஸை நிக்கணுங்கிற மாதிரி ஒதுக்குறாங்க. அப்ப நான் முடிவு பண்ணேன். அவரு பஞ்சாயத்து போர்டு ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், லேடி பிரசிடென்ட் வீரபத்ரகருடைய மகள் வரணுங்கிற மாதிரி என்னுடைய ஆர்வம் வரணும்னு நினைச்சு அவரு வேண்டான்னு சொன்னார். வேண்டாம், இந்த காலமெல்லாம் சரியில்லை, தேர்தல் இருக்க வேண்டாம், இல்லை நமக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லி நின்னோம். அப்போ அவங்க மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருந்தாங்க. தேர்தலுக்கு கூட கன்வர்ஸ் பண்ண போகல. இருந்தாலும் 12 பேர் போட்டி, யாரும் டெபாசிட் வாங்கல. ஜனங்க அந்த அளவுக்கு ஒரு மரியாதையோட எங்களுக்கு ஓட்டு போட்டது மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் நினைச்சேங்க. இல்ல அதெல்லாம் இருந்ததுனாலதான் மக்களுக்கு சேவை பண்ண நினைத்ததை நிறைவேற்ற முடிந்தது. அது ஒரு முழு திருப்தி. அவர் கடைசி காலத்துல மகளை 50 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக பார்த்தது மிகப்பெரிய. அப்புறம் அப்பவே SV பாலசுப்ரமணியம் பன்னாரியம்மன் குழுமத்துடைய தலைவர் நேரடியாக கூப்பிட்டு எங்க 2 பேர்த்து பழனி பஞ்சாமிரம், அவர் அன்னைக்கு பழனி கோயில்ல மேனேஜிங் ட்ரஸ்டி அந்த இதுல அரங்காவுக்குள் தலைவர் இருந்தாரு. யாரை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி பஞ்சாமிரதம் கொடுத்து நல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணி. இப்ப கோவை மாவட்ட முக்கிய பிரமுகர்களோட நல்ல தொடர்புல இருக்கீங்களா? ரோட்டரி சங்கம் இருக்கிறதுனால நமக்கு வானவராயர், பன்னாரிமன் சுகேட் குளம் MD SV பாலசுப்ரமணியம், AMCH சேர்மன் நல்லஜி பழனிசாமி, கங்காஸ் பிள்ளை, ராஜசேகர், இந்த மாதிரி மிகப்பெரிய மனிதர்கள் ரோட்டரி சங்கத்தினுடைய தொடர்பு இருக்கிறதுனால டாக்டர் SV கந்தசாமி, வேதநாயகம் ஹாஸ்பிட்டல் SV கந்தசாமி, சங்கரா கண் மருத்துவர் ரமணி, KPR ராமசாமி, இந்த மாதிரி மிகப்பெரிய மனிதர் தொடர்புகள் கிடைச்சுன்னு பெருமையா நினைக்கிறேன். விக்ரம் ஹாஸ்பிட்டல், PG விஸ்வநாதன், முத்துலட்சுமி அம்மன், பொன்னூத்தம்மன் கோயில் என்னாச்சுன்னா ஒரு முறை அங்க போட்டி போட்டு அந்த மலைப்பகுதி கோயில் கட்டுறதுக்கு பல பேர் ஆர்வத்தோட வந்தாங்க. அது ஒரு மலைப்பகுதி, வனத்துறைக்கு உட்பட்ட பகுதி இருக்குது. அங்க கட்டுறதுக்கு பர்மிஷன் கிடைக்கான்னு சொன்னாங்க. அன்னைக்கு இருந்த உயர் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசுகிற பொழுது அங்க கல்லூரி மாணவர்கள் சென்று அந்த கோவிலை புனிதன்மை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் மனதை வைத்தால்
அது ஒரு ஆன்மீக ஸ்தலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பல லட்சங்கள் செலவு செய்வதற்கு கோவையில் இருக்கிற தொழிலதிபர்கள் தயாராக இருக்கிறார் சொன்ன பொழுது, தாராளமாக நீங்க செய்யுங்கள், ஆன்மீக ஸ்தலமாக மாறுங்கள் என்று அரசு உயரதிகாரிகள் கொடுத்த ஆலோசனை பேரில் முத்துலட்சுமி மாவட்டத்தில் போய் சொன்னேன். அவர் நீங்களே முன்னாடி விக்ரம் ஹாஸ்பிட்டல் பிஜிவி ஸ்கூல் அவங்க முழு பொறுப்பு நமக்கு கொடுத்தாங்க. அங்க ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு கீழிருந்து நல்ல வழி செஞ்சு ஒரு முறை தினத்தந்தியில போட்டிருந்தாங்க, பத்திரிகையில தெம்பு உடையவர்கள் மட்டுமே வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கிறது எழுதியிருந்தாங்க. அதை மாற்றும் விதமாக 14 அடி அகலத்துல நல்ல முறையில யார் வேணா போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஆன்மீக கோயிலை உருவாக்கியதில் பிஜி விஸ்வநாதன் குடும்பத்தாருக்கு தான் சேரும். அதில் நான் சிறு கருவியாக நான் இருந்து பணியாற்றினேன். அனுவாவி சுப்பிரமணியர் கோயில் உருவாவதற்கு ஒரு கருவியா இருந்தார். மருமகன் அனுவாவி பொன்முத்தம்மன் கோவில் படிக்கட்டுகள் கட்டுவதற்கு போவதற்கு ஒரு உதவியா சிறிய கருவி. அவரளவுக்கு கூட நான் ஏதோ அவங்க பிஜி விஸ்வநாதன் முத்துலட்சுமி சொன்னதுனால கூட வரப்பாளையம் கிராமத்து முக்கியஸ்தர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு நல்ல முறையில் பண்ணக்கூடிய பகுதிக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? ஆனைகட்டி பகுதியில ஆனைகட்டியில கொண்டனூர் பகுதியில 1 கோடி ரூபாய் செலவுல ரோட்டரி சங்கம், ரவுண்ட் டேபிள் சங்கம் அமைத்து துணைவியார் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பொழுது 6 வகுப்பறைகள் கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. பரப்பள்ளியில் ரவுண்ட் டேபிள் மூலமாக 2 வகுப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கிறேன். ஆனைகட்டிய உண்டு உறைவிட பள்ளியில் 1 கோடி ரூபாய் செலவில் அங்கே கழிப்பிட வசதி, சமையலறை, ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு, கம்ப்யூட்டர் 15 கம்ப்யூட்டர் கொடுத்து ஆசிரியர் நியமித்து பல்வேறு சேவைகள் செய்திருக்கிறோம். தூமனூர் பகுதியில் ஆதிவாசிகளுக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். தூவைப்பதி, ஆர்நாட்டுக்காட்டுப்பதி, தெக்காலூர், இப்படி அத்துணை கிராமங்களுக்கும் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு உதவிகரமாக இருந்திருக்கிறேன். நல்ல பல குழந்தைகளுக்கு கல்லூரியில் சேருவதற்கும் பள்ளியில் சேருவதற்கும் கல்வி நிதி உதவி செய்வதற்கு உதவிகரமாக இருந்திருக்கிறேன். அத்துணை மகளிருக்கும் தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பை படித்த குழந்தைகளுக்கு சைக்கிளும் லேப்டாப்பும் செல்போன் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு ரோட்டரி மூலியமா. உங்க புதல்வர்கள் என்ன பண்றாங்க? பெரிய சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டீங்க பிரசிடென்ட் அம்மாவுங்க. ஆமா, பெரிய பையன் செந்தில் சண்முக சுந்தர வள்ளி. செந்தில் சண்முக சுந்தர வள்ளி. மாமனார் முருகன்ங்கிறதுனால அப்பா முருகன் அடிமைங்கிறதுனால அவர் முருகன் பேர். சரி, அடுத்தது குழந்தைகள். பெரிய டெல்லியில அமிட்டி யூனிவர்சிட்டியில படிச்ச பிஹெச்டியில முடிச்சுட்டு டெல்லி அமிட்டி யூனிவர்சிட்டியில எம்சிஏ பண்ணான். அதை முடிச்சுட்டு பிரையோ எலிவேட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு தனியார் கம்பெனியில் சென்னையில் ஒர்க் பண்ணான். ஒரு 2 ஆண்டு காலம் வேலை செஞ்சான். அவனுடைய ஸ்கில்லை பார்த்துட்டு அவங்க எம்டிஎல்லாம் வீட்டுக்கே நீங்கள் டீலர்ஷிப் எடுத்தீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக, பிரையோ எலிவேட்டர்ஸ் சொல்லி லிஃப்ட் கம்பெனி. அதை போன மாதம்தான் ஒரு டீலர்ஷிப் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறான். கோயம்புத்தூர்ல ஆஃபீஸ் போட்டு பிரான்சிஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறான் பெரியவன். சின்னவன் சென்னையில் SRM பல்கலைக்கழகத்தில் ஆர்கிடெக்ட் படித்தான். படிச்சுட்டு இப்போ பெங்களூரில் கம்பெனியில் ஜாபில் இருக்காப்புல. இப்போ என்னுடைய துணைவி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கராவில் தென்னந்தோப்பு விவசாயம் பார்த்துட்டு இருக்காப்புல. நானும் அவர் 2 பேரும் சேர்ந்து எங்களோடு என்னுடைய சகோதரியும் என்னுடைய ஆசிரியரும் என்னுடைய மாமியாருமான காந்திமணியும் கூட இருக்கிறோம். நம்ம எனக்கு ஆசிரியர் அவர் தான். நம்ம டீச்சர் வீரபாண்டிய ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. எனக்கு சிஸ்டரு, எனக்கு மாமியார், எனக்கு ஆசிரியர். அவருடைய ஆலோசனை பேரில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சின்னத்தடாகம் பொறுத்தளவில் அதற்கு ஒரு பெருமை உண்டு. என்னன்னாக்கா இந்தியாவிலேயே கைப்பந்து கிராமம் எதுன்னு கேட்டாக்கா வாலிபால் கிராமம் சின்னத்தடாகம். அந்த சின்னத்தடாகம் அந்த வாலிபாலை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சவர் பிஷப் வால்ஸ். ஏரியாவில் நல்ல ஒரு அந்த காலத்துல பிஷப் வால்ஸ் இருந்து அவருடைய நினைவிடம் கூட இந்த சின்னத்தடாகம் ரோட்ல இருக்கு. நான் பார்த்தேன். பிஷப் வால்ஸ் காலையூருக்கு மேற்கு. மேற்குல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது விளையாட்டு ஆரம்பம்? எனக்கு பெரிய அளவுல நமக்கு அந்த அளவுக்கு இந்த சமூக சேவை ரோட்டரி ரவுண்ட் டேபிள் சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல வாலிபால் விளையாடுவனே ஒழிய கல்லூரியில போகும்போது வாலிபால் பெரிய ஈடுபாடு இல்லை. கல்லூரியில் படிக்கும் போதே சமூக சேவை அதிகமா நாட்டம் இருந்தனால
இந்த ரோட் சுழற்சங்கம், ரவுண்ட் டேபிள், இந்த இன்னர்வியல், இந்த மாதிரி அமைப்புகளோட நெருக்கமான உறவுல சேவைங்கிறதுல லைன்ல வந்ததுனால விளையாட்டுல பெரிய அளவுல பள்ளி வாழ்க்கையில உங்களுக்கு எப்படி இருந்தது? குறும்புக்காரரா இல்ல இல்ல, அமைதியானவரா? நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல நல்லா உட்கார்ந்து படிக்கிறவரா இல்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெஞ்சா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களா தான். எந்த சப்ஜெக்ட் வரும் உங்களுக்கு அதிகமா? எனக்கு ஹிஸ்டரி நல்லா வரும். ஹிஸ்டரி History. லைக் பண்ணிருக்கீங்க. ஆமா, history. அதனாலதான் வரலாறு தொடர்பான History. கோயம்புத்தூர் வரலாறுன்னு எழுதும் போதே ஆர்விசி நடராஜன் அப்படிங்கிற பேர் தவிர்க்க முடியாததா இருக்கு. இல்ல, அது நமக்கு இலக்கிய வட்டத்தில் நண்பர் காளிதாசன், ஆமா. கவிதாசன், சிஆர் இளங்கோவன், இந்த மாதிரி நட்பு வட்டம் ஒரு பெரிய அமைப்பு, நல்ல தொடர்பு வச்சிருக்கிறேங்க. அது ஏன்னாக்கா இந்த நம்ம மாமனார் அந்த ஆவணப்படுத்துதல இப்ப குறியா இருந்ததுனால நீங்க கொடுக்கிற தகவல்கள் நம்பகத்தன்மையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் அதுல இல்ல, நம்ம நான் பார்க்க எனக்கு தெரிஞ்ச சொல்ல எல்லாம் பேப்பர் மயமா ஆமா. வச்சிருக்கேன். அது எடுத்து புனைவு இல்லையே. இல்ல இல்ல புனைவு சரி. கட்டுரைகளா? நமக்கு எதுவுமே சுயமா இல்லை. அவருடைய ஆவணத்திலிருந்து எடுத்து கொடுக்கறது தான் என்னுடைய உங்க பள்ளி real. பள்ளி வாழ்க்கையில டீச்சருக்கு பேர் ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு ஹெட்மாஸ்டர் இருந்த ஒரு நமக்கு கோபால் ஹெட்மாஸ்டர் இருந்தாருங்க. நம்ம பழனிசாமி ஹெட்மாஸ்டர் இருந்தாருங்க. ராமச்சந்திரன் அவர் சயின்ஸ் மாஸ்டர் இருந்தாருங்க. தமிழாசிரியர் நல்ல மனிதர், அப்பாவண்ணா தமிழாசிரியர் இருந்தாருங்க. வேலுசாமி தமிழாசிரியர் இருந்தார். ஜெகநாதன் கணிதாசிரியர் இருந்தாங்க. இந்த மாதிரி லோக்கலில் ராதா டீச்சர்னு சொல்லி இருந்தாங்க. சாரதாபா டீச்சர், இவங்கெல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு மாண்பை பெற்றிருந்த ஒரு ஆசிரியர்களை நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம். நல்ல முறையில் எங்களுக்கு படிப்பையும் பண்பையும் அறிவையும் வளர்த்த ஆசான்கள். திரைப்படம் பார்க்குற பழக்கம் உண்டா? இல்லை, பெருசா இல்லை. வயசு வாலிப இல்லை இல்லை, கல்லூரி வாழ்க்கையில ஏதோ ஏதோ கடைசியா நானும் என்னுடைய நண்பர் ராஜேந்திரன் 2 பேரும் போய் ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்துங்க. கட்டடிச்சுட்டு அப்ப பிடிச்சிட்டாரு. ஆமா, அப்ப வேலுசாமி நம்ம பிசிக்ஸ் மாஸ்டர் பிடிச்சாரு. 2 பேரும் பிடிச்சிட்டு என்ற வெளியில் இருக்குன்னு சத்தம் போட்டாப்புல. சத்தம் போட்டு அன்னைக்கு மறந்தவங்க தான் சினிமாங்கிறதே. அடி அடி வாங்கியிருக்கிறோம். அதில் இல்லை, அடி வாங்கியிருக்கிறோம். அந்த படம் பார்த்து நானும் என்னுடைய நண்பர் ராஜேந்திரன். திருமணம் ஆன போது உங்களுடைய வயது என்ன? 34. 34. அதற்கு முன்பு ஏதாவது லவ் அந்த அந்த எண்ணத்துக்கே போகல. அந்த சேவைங்கிற வந்ததுனால அது எண்ணமே வாழ்க்கை இருந்தபோது அந்த இல்லை இல்லை. அப்பவே நான் சேவை மனப்பான்மையோட எங்க பிஸியா இருந்ததுனால இந்த சிந்தனைகளே வராம போய் இல்லை இல்லை, எதுவுமே இல்லை. நண்பர்கள் மட்டும் நிறைய இருந்தது, சுழற்சங்க தொடர்புகள், இந்த மாதிரி ஒரு பிஸியா தன்னுடைய வாழ்க்கை அமைச்சதுனால அந்த சிந்தனைகளுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அக்கா பக்கத்துல இருக்கிறதுனால நீங்க ஏதோ மறக்கிறீங்களோ? இல்ல, அக்கா எல்லாம் அக்கா பொண்ணு நமக்கு நமக்கு தெரியாம தான் இருந்தேன், நான் வளர்ந்தேன் இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது பள்ளி வாழ்க்கையில கூட எதுவுமே இல்லை இல்லை, எதுவுமே இல்லை. ஜெனரலா உங்களுக்கு உங்களை இந்த வாழ்க்கையில இவங்களைத்தான் நான் உதாரண புருஷரா ஏத்துக்கிட்டேன், இவங்களைத்தான் நான் உதாரணமா வச்சுட்டு நான் வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் உங்களுக்கு இருக்கா? யாரை குறிப்பிடுவீர்கள்? இல்ல, தவிர்த்து அவரை தவிர்த்து என்னுடைய நட்பு வட்டம் ஒரு நல்ல நட்பு வட்டம் இருக்கு. ரோல் மாடல் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு யாராச்சும் உங்களை பாதித்தவர்கள்? இதுல வானவராயர் எனக்கு அடிக்கடி நல்ல புத்தகங்கள் கொடுப்பாரு, நல்ல அறிவுரை வழங்குவாரு. நான் அவரை விவேகானந்தராவை பார்க்கிறேன். வானவராயர் அவரை அடிக்கடி கூப்பிடுவாரு. எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், நான் அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அப்புறம் அடிக்கடி நான் அவர் வீட்டுக்கு போற வழக்கமா இருந்தேன். வானவராயரை அவருடைய டிசிப்ளின், அவருடைய பேச்சு, அவர் எங்க பேசினாலும் நான் போய் அட்டன் பண்ற வழக்கம். அற்புதமான சொற்பொழிவாளர். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தமிழானாலும் இங்கிலீஷ் பண்ணுவார். அவர் ஒரு திருமணத்துக்கு நான் பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தேன். நடராஜ் பொண்ணு யாருன்னு கேட்டாரு. பொண்ணை கட்டுறதுக்கு யோகியமே எனக்கு இல்லைங்க, அவர் மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னேன். நடராஜ், உங்க மாமனார் உங்ககிட்ட இருக்கிற கேரக்டரை எடை போட்டிருக்கிறாரு, அதுக்கு வேல்யூவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அந்த வார்த்தை தான் வானவராய். அந்த உங்களுக்கு அந்த பணிவு நிறுத்துறது, தன்னை தாழ்த்தியில இருக்கு யதார்த்தத்து இல்லையே. அந்த பண்பு இருந்தாலே உங்களுக்கு அந்த தகுதி உண்டு. அதை கரெக்டா வானவராயர் ஐயா கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு இல்லையா. அவருடைய அதுக்காக தான் உங்களை பாதித்தவர்கள்ல அவர் முதன்மையா இருக்கிறார். நிச்சயமா. அதுக்கப்புறம் இப்ப எப்படி போகுது? இப்போ ரோட்டரி சங்கத்தின் மூலியமாகவும், அப்புறம் நம்ம நட்பு வட்டம், இலக்கிய வட்டங்கள் இருக்குது. நண்பர் விவசாயம் மெயினா பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் மாமனாருடைய
தோப்பு இருக்குதுங்க. பாக்கு, தென்னை, வாழையில இருக்குதுங்க. அத செங்கல் சூளை வைத்திருந்தீங்களா? அது ஒரு 10, 15 வருஷம் செங்கல் தொழில வச்சிருந்தேங்க. அது சுற்றுப்புற சூழல் பிரச்சனைனால அத க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது நிம்மதியான வாழ்க்கைங்க. விவசாயம் ரொம்ப திருப்தியா போயிட்டு இருக்கோம். திருப்தியா இருக்கீங்க. கிராமப்புற வாழ்க்கை. ஆமா. சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணீங்க. ஒரு நல்ல கிராமத்து சூழல், மனிதர்கள். நல்ல கள்ளம் கபடமற்ற பழங்குடியினர் ஆமா, சுத்தி இருக்கிறதுனால ஆமா. கீழ்ப்பதி. ஆதிவாசி யானைகள் அதிகமா அதை விட ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். நானும் மிஸ்ஸஸ் ஒரு ஒரு துக்க விசாரிக்க போயிருந்தோம் ஆணிக்கட்டி கொண்டந்தூர் கிராமத்துக்கு. அப்போ வந்து நாங்க பதவி முடிஞ்சு வெளிய வந்துட்டோம். வரும்போது அடுத்து நீங்க நிக்கணும் சாமின்னு சொன்னாப்புல சம்சாரத்திட்ட. நாங்க நிக்க முடியாது, ஆதிவாசிகள் தான் நிக்கணும். சாமி எங்க ஜாதிக்கு வந்துருங்க சாமி நீங்க. எங்க ஜாதிக்கு வந்திருந்தா நீங்க நிக்கலாமலான்னு சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை ஆமா எந்த அளவுக்கு மேல மரியாதை வச்சிருக்காங்க. நான் பெருசா உங்களுக்கு ஒண்ணு குடுக்க போறேன். பட் இருந்தாலும் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். வனப்பகுதியை ஒட்டி இருக்கீங்க சின்னத்தடா. ஆமா. யானைகள் அதிகமாக நேத்து பாரு மருதங்கிரி கீழ இப்ப நாங்க தான் இருந்தேங்க. ஒரு 10 உருப்படி யானை அங்க தண்ணி குடிக்க வந்ததுங்க. ஊராட்சி மன்றம். ஆமா. நாங்க தொட்டி மூலக்காடு மருதங்கிரி கீழ்ப்பதி. எங்க வீட்டு வழியா டெய்லி போகும் வரும். அது நாங்க யானைய பார்க்கல, நாங்க விநாயகரை பார்க்கிறோம். எந்த தொந்தரவும் இல்லை. நீங்க அது தொந்தரவா நினைக்கிறது இல்ல. ஆமா. ஆதிவாசியில ராஜான்னு தான் சொல்லுவாங்க. யானைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நாங்களும் விநாயகர்ன்னு சொல்றோம். தினசரி பார்க்கிறது வழக்கமாயிடுச்சு. வழக்கமாயிடுச்சு. வாழ்க்கையில அதுவும் ஒன்றி போயிடுச்சு. என்னன்னா வனவிலங்குகள்னால விவசாயம் பாதிக்கப்படுது. அது ஒரு பெரிய அது யானைக்கு தண்ணி கொடுக்கணும், மேவும் போடணும். அந்த விளைநிலங்களுக்குள்ளுக்குள்ள வரும்போது 5 வருஷம் பயிரிட்ட தென்னந்தோப்பே ஒண்ணுக்கலாம். பட் அது சிலது சொல்றாங்க, நான் புத்தகத்துல படிச்சது, அது சாப்பிட்டது போக மீதி இருந்தா எங்களுக்கு போதுங்க அப்படிங்கிற சொல்லாடல் இருக்குது. இப்ப சோளமோ மக்காச்சோளமோ சாப்பிட்டு போற மிச்சம் போதும். ஆனா தென்னை மரமோ வாழையோ பாதிக்கும். விவசாயிகள் நிக்கல, கடல்ல மூழ்கிட்டு இருக்காங்க. அது டேமேஜ் பண்ண 5 வருஷம் பண்ண அத்தனையும் வேஸ்ட். மிகுந்த நன்றி. உங்களோட நீண்ட நேரம் என்னுடைய சில எனக்கு தெரிஞ்ச சில சப்ஜெக்டும் கூட ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆளுமை. பெரிய நாயக்கன்பாளையத்துல ஒரு மிகப்பெரிய 6 அடி உயரம் இருப்பாரு. கை நீளமா காமராஜர் மாதிரி நீளமா இருப்பாரு. இருப்பாரு. அந்த டிசிப்ளினோட வாழ்ந்தார். அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு மற்றவர்களும் தெரிந்து கொள்வதற்கு. ஏன்னாக்கா இன்னைக்கு நான் அடிக்கடி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், எதுவா இருந்தாலும் ஆவணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவேன். புரிஞ்சது. ஆவணப்படுத்தினாதான் அது ஒரு பிற்கால சந்ததியினர் இந்த மாதிரி இருந்திருக்காங்களா அப்படின்னு. நானே இன்னைக்கு உங்களை சந்திச்சதன் மூலமா தான் கோயம்புத்தூர்ல நம்ம சுதந்திர தின கொண்டாட்டம் எப்படி சிஸ்டமேட்டிக்கா நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஆவணத்துல பார்த்த போது தான் தெரியுது. ஒவ்வொரு டயத்துக்கும் இந்த இடம், இந்த சப் இன்ஸ்பெக்டர், இந்த ஏரியாவுக்கு இந்த சப் இன்ஸ்பெக்டர் பொறுப்பு அப்படிங்கிற விஷயங்களை கரெக்டா பிரிண்ட் போட்டு ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்கிறது 1948 முதலாண்டு கொண்டாட்டத்தையும் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? சுதந்திர தின கொண்டாட்டத்தையும் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அதனால அதெல்லாம் ஒரு நீங்க எதிர்காலத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆவணப்படுத்துறோம். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், மாமாவுடைய கடிதங்கள், அவர் தொடர்பான விஷயங்களை எல்லாம் டிஜிட்டல் பண்ணிருங்க. பண்றது பையன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். பண்ணிடுங்க கூடிய விரைவில். உங்க காலத்துக்கு பின்னால அது எங்கேயாவது தூக்கி வீசிட்டா இல்ல டிஜிட்டல் பண்ற பையன்கிட்ட சொல்லிட்டு அவன் பண்ணிடுவான். வலைதளங்கள்ல இணையதளங்கள் இருந்தாக்கா கூகுள் ஜிபி சாட்டா ஜெமினி கிட்ட கேட்டாக்கா வீரபத்திர கவுண்டர் அப்படின்னா வரணும் அவருடைய லெட்டர் அப்படின்னா வரணும். அதை பண்புக்கு ஏற்பாடு எப்படி சுதந்திர தினம் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறது கேட்டா வரணும். அதற்கு உங்களிடம் இருக்கின்ற அந்த ஆவணங்கள் சான்றாக இருக்கிறது. அதை வந்து தயவு செய்து டிஜிட்டல் பண்ணிருங்க. நிச்சயமா பிற்கால சந்தேகம் கூட பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. ஆர்விஎஸ் நடராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய எந்த விஷயமானாலும் உடனே கால் பண்றது நான் தான். அதாவது எனக்கு ஏதாவது விஷயம் வேணும்னா அண்ணாவதா கால் பண்ணுவேன். எனக்கு இப்ப காமராஜர் பர்த்டேக்காக ஒரு கட்டுரை வேணும், உடனடியா கால் பண்ணு, இங்க கிடைக்கும், இது பாருங்க அப்படின்னு சொல்லி தகுந்த வழிகாட்டியாகவும் நமக்கு இருக்கின்றார்.
நன்றி.